Hi friends, Anna University April May 2026 Regulation 2021 எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோட் CD3291, சப்ஜெக்ட் நேம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். இந்த பேப்பருக்கான பார்ட் பி அண்ட் பார்ட் சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 11th ஏல ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்? லிஸ்ட் எனி டூ ஆப்ரேட்டர் தட் cannot be overloaded. Write a program to overload star operator to multiply two fraction. இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் அசிம்டோட்டிக் நோட்டேஷன் பிக் ஓ ஒமேகா டீட்டா. அசிம்டோட்டிக் நோட்டேஷன் கேட்டாலே இதை நீங்கள் ரைட் பண்ணணும். அண்ட் இட் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸோட படித்து வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் எப்படி ரைட் பண்ணணும், எது எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். Next, B la first question, explain shallow and deep copying. Second point, what is recursion and analyze recursive function using factorial of a number. Third வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங் கூட கொடுத்துட்டு ஒரு அல்காரிதம் கொடுத்துட்டு அதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதையும் பார்த்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12th ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் ஸ்டாக்னா என்னது? ரைட் அண்ட் அல்காரிதம் ஃபார் புஷ் பாப் டாப் ஆப்ரேஷன். ஸ்டாக்கோட ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா புஷ் பாப் டாப் இருக்கு. யூசிங் அரேவை யூஸ் பண்ணியும் பார்த்துக்கோங்க, லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணியும் பார்த்துக்கோங்க. இதுக்கு அல்காரிதம் நீங்கள் அந்த கோடிங் தான் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோடைய மெயின் ஃபங்க்ஷன் மட்டும் கோடிங்கில் எப்படி ஒர்க் ஆகுது அதை நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். வித் டயக்ராமோட பார்த்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், கன்வெர்ட் இன்ஃபிக்ஸ் இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, இந்த இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனாக மாற்றிட்டு அந்த போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்து நீங்கள் ஸ்டாக்ல போட்டு அதை எவாலுவேட் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், 15 மார்க்கில் கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பியில் ஃபர்ஸ்ட் கொஷின், இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ஆப்ரேஷன் ஆஃப் கியூ பார்த்துக்கோங்க. இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ஆப்ரேஷன் ஆஃப் டபுள் எண்டட் கியூ டிக்யூ பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு கொஷின் தெளிவாக கவர் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் டெலிஷன் சர்ச்சிங் ஆப்ரேஷன்ஸ் இன் சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட். ஃபர்ஸ்ட் மேலே இருக்க 4 கொஷின் தெளிவாயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் 13th ஏல ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் ஹேஷிங்னா என்னது? எக்ஸ்பிளைன் வேரியஸ் கொலிஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக்ஸ் இன் ஹேஷிங். கொலிஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் சைனிங் இருக்கு. அப்புறம் ஓப்பன் அட்ரஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ப்ரோபிங், குவாட்ராட்டிக் ப்ரோபிங், அப்புறம் டபுள் ஹேஷிங் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஹேஷிங்கை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம் கேட்பாங்க. இது 15 மார்க்கில் கேட்கறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட், இதில் வந்து எக்ஸ்பிளைன் லோட் ஃபேக்டர்ஸ் அண்ட் ரீஹேஷிங் டெக்னிக் யூஸ் இன் ஹேஷிங். இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் கவர் பண்ணிட்டா ஹேஷிங் பகுதியை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ஆகிடும். பியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் லீனியர் அண்ட் பைனரி சர்ச் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. உங்களுக்கு இந்த டிஎஸ்ஏ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கொஷினுக்குமே பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி கன்ஃபார்ம் ரைட் பண்ணுற மாதிரி வரும். அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஷினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேஸ், ஒஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ், இந்த 3 கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டியை மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லீனியர் சர்ச்னா அதுக்கு பெஸ்ட் கேஸ், ஒஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ் இருக்குது. பைனரி சர்ச்னாலும் இருக்குது, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுங்க. ரைட் அல்காரிதம் ஆஃப் மெர்ஜ் சார்ட் அண்ட் அனலைஸ் இட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இங்கே கொடுத்துருக்க டேட்டாக்கு நீங்கள் மெர்ஜ் சார்ட் ஃபைன் பண்ணி அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியும் நீங்கள் ரைட் பண்ணணும். யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏல ஃபர்ஸ்ட் கொஷின், ரைட் அல்காரிதம் ஃபார் இன்ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் ட்ரீ ட்ராவர்சல். இந்த கொடுத்துருக்க கிராஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ஆஃப் பைனரி சர்ச் ட்ரீ. கொடுத்துருக்க டேட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் ட்ரீயை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இந்த டேட்டாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் ட்ரீலேருந்து டெலீட் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க. அதனால இந்த ப்ராப்ளம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டினில் அப்படி தான் கேட்டிருக்காங்க. அதோடைய ஒஸ்ட் கேஸ், பெஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ்லாம் பார்த்துக்கோங்க. பியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்ஸ்ட்ரக்ட் ஏவிஎல் ட்ரீ. ஏவிஎல் ட்ரீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான். இந்த கொடுத்துருக்க டேட்டா வச்சு ஏவிஎல் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அதுலேருந்து இந்த 100, 55, 60 அதுலேருந்து நீங்கள் டெலீட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவிஎல் ரொட்டேஷன், அந்த ஏவிஎல் ரொட்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா வித் சூடோ கோடோட பார்த்து வச்சுக்கோங்க. கேட்டாங்கன்னா சேர்த்து தான் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் ஏவிஎல் ரொட்டேஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. எக்ஸ்பிளைன் மல்டிவே சர்ச் ட்ரீ. மல்டிவே சர்ச் ட்ரீ பொறுத்த வரைக்கும் பி ட்ரீ, B+3 இருக்குது. இதை வந்து எக்ஸாம்பிளோட பார்த்து வச்சுக்கோங்க. நான் டிக் பண்ணியிருக்க ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டினை தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் மல்டிவே சர்ச் ட்ரீ பாருங்கள். நெக்ஸ்ட் யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 15th ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிரீடி அப்ரோச். கிரீடி அப்ரோச்னாலே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிஸ்ட் அல்காரிதம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
எக்ஸ்பிளைன் த எக்ஸாம்பிள் ஆஃப் கிரீடி அப்ரோச்னு கேட்டாங்கன்னா நீங்க டிஜிஸ்டா அல்காரிதம் கூட ரைட் பண்ணலாம். டிஜிஸ்டா அல்காரிதத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. இது 15 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த 15th கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்க கொஸ்டின் 15 மார்க்லயும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராஃபுக்கு பிரிம்ஸ் அண்ட் குருஸ்கல் அல்காரிதம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் பண்ணுங்க. எழுதுறப்ப டைம் காம்ப்ளெக்சிட்டி சேர்த்து பார்த்துட்டு போயிடுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் கிராஃப் டிராவர்சல். கிராஃப் டிராவர்சல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் தான் கிராஃப் டிராவர்சல்ல வரும். வித் எக்ஸாம்பிளோட பார்த்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் டோபாலஜிக்கல் ஆர்டரிங் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. வித் எக்ஸாம்பிளோட டோபாலஜிக்கல் ஆர்டரிங் போடணும். டோபாலஜி ஆர்டரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேரக்டட் கிராஃப்ல மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். வித் எக்ஸாம்பிள் போட்டிங்கனாலே இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். அதனால எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க இதுக்கெல்லாம். நெக்ஸ்ட் பார்ட் சில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குயிக் ஷாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை பார்ட் சில கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிஸ்ட்ரா, பிரிம்ஸ், குருஸ்கல், அப்புறம் ஆஷிங் ஏற்கனவே சொன்னலாம், அது எல்லாமே பார்ட் சிலையும் கேட்க வாய்ப்பு இருக்கு. பார்ட் பியே தெளிவாக கம்ப்ளீட் பண்ணாலே பார்ட் சியும் அட்டன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.